படத்துல ஹீரோயின் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. வேண்டா வெறுப்பா வாழ்ற ஹஸ்பண்ட் கூட. மேலும் ப்ராடக்ட் மூலியமா கிடைக்கிற ஃப்ரீ கூப்பன வச்சு டிஸ்கவுண்ட் மூலியமா பொருட்கள வாங்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்க அதே ஃப்ரீ கூப்பன வச்சு பல மில்லியன் பணத்த சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கார், பிரைவேட் பிளேன், துப்பாக்கி முதற்கொண்டு பொருட்கள வாங்குறாங்க. இவங்க எப்படி மாட்டுனாங்க? எப்படி தப்பிச்சாங்க? அப்படின்றத பத்திய படம் தான் இது. வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். ஒரு தொடக்க சீன்ல ஒரு போலீஸ் பட்டாளமே ஒரு வீட்ட சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம என்னமோ ஒரு பெரிய தீவிரவாதிய தான் பிடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல, இப்போ அந்த வீட்டு கதவ திறந்து உள்ள போனா, அங்க ஒரு லேடிய காட்டுறாங்க. அந்த லேடி என்னடா இது இவ்ளோ போலீஸ் வந்து இருக்கு. அதுவும் துப்பாக்கி கையுமா அப்படின்ட்டு அவங்க கைய உயர்த்துறாங்க. ஆமாங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்கள ஏன் இவ்வளவு போலீஸ் சுத்தி வளைச்சிருக்குன்னா, இவங்க ப்ராடக்ட்ல வர கூப்பன் எல்லாம் வித்திருக்காங்க. அதனால தான் இவங்கள இப்போ போலீஸ் பிடிக்க வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு வெளிய வராங்க. வந்ததும் அவங்களயே அவங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அத்லட்டா இருந்தாங்க. அதிவேகமா நடக்கிற போட்டியில 3 வாட்டி கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடந்து போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் போஸ்டர்களும், அது கூடவே கொஞ்சம் கூப்பன்களையும் கார்ல வந்து ரெடி குடுக்குறாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயினிக்கு இந்த ஃப்ரீ கூப்பன் மூலமா கிடைக்கிற பொருட்களும், ஃப்ரீ கூப்பன்களையும் சேர்த்து வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நம்மளுக்கு ஒரு கூப்பன் கிடைக்குது. அது ரூ. 1 ரூ. 2க்கும் கம்மியா இருக்குன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? அது வேண்டான்ட்டு சில நேரங்கள்ல விட்டுடுவோம். ஆனா நம்ம தலைவியோ அது 1 பைசா, 2 பைசா கூப்பனா இருந்தாலும் ஃப்ரீயா இருந்தா விடவே மாட்டாங்க. அந்த கூப்பன் மூலியமா தேவையான பொருட்கள வாங்குவாங்க. அதுதான் நம்ம தலைவியோடைய ஸ்பெஷாலிட்டியே. அடுத்து நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இவரு ஒரு ஆடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே நம்ம ஹீரோயினி கூடவே இருக்க மாட்டாரு. வேலைன்னு வெளிய சுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினியோட ரூமுக்குள்ள போனவரு, இங்க இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து, "என்னம்மா நீ இவ்ளோ பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருக்க? ஒவ்வொரு பொருளும் 10, 20க்கு மேல இருக்கும் போலன்னு" சொல்ல, ஹீரோயினி, "ஏங்க இதோட விலை வந்து ரூ. 1000. நான் டிஸ்கவுண்ட்ல ரூ. 100க்கு தான் வாங்குனேன். இதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே" அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அடுத்து அவரே, "சரிம்மா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ராடக்ட், கூப்பன். சரி நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த கூப்பன ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருக்காங்கன்னா, ஹீரோயினிக்கு பல வருஷங்களா குழந்தை இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி குழந்தையும் தங்கி அது அபார்ஷனும் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கன்சீவாவே ஆகல. அதனால ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு குழந்தை பெத்துக்கணும்னா நெறைய செலவாகும். அந்த செலவு எல்லாம் என்ன பண்றது? அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க முடியாது. அதனால தான் இவங்க முழு நேர வேலையா இந்த கூப்பன்கள சேர்க்கிற வேலையில இறங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுற மாதிரியே இல்ல அப்படின்ட்டு இவங்களே தனக்குள்ள சொல்லி மனச தேத்திக்கிறாங்க. இவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதோ, மகிழ்ச்சி கொடுக்கிற இன்னொரு விஷயம் இவங்களோட ஃப்ரெண்ட். இந்த லேடி தான் நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட். இவங்களோட வேலை என்னன்னா, YouTubeல வீடியோ போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும் என்ற ஆசையில ஒரு YouTube சேனல் நடத்திட்டு வராங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அந்த YouTube சேனல் சரியா போகல. இருந்தாலும் இந்த சேனல் மூலியமா எக்ஸ்பென்சிவான விளம்பரம் பண்ணலனாலும் 5, 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ப்ராடக்ட் எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் கிளம்புன உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு போய் கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. "என்னடி இனிக்கும் கூப்பன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்ட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டு கேட்க, "ஆமாடி எல்லா கூப்பனும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட் விளம்பரத்துல இருக்கிற ஒரே ஒரு கூப்பன மட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்கும். கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரன் அந்த பேஸ்ட்ட வாங்கியிருப்பான். அந்த கூப்பன் அவன்கிட்ட தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே வெளியே இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள நேரா குதிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க நினைச்சபடி அந்த பேஸ்ட் கூப்பன் அந்த குப்பை தொட்டியில தான் இருக்கு. அத ஹீரோயினி கையில எடுத்து, "என்கிட்ட இருந்து எந்த ஒரு கூப்பனாவது மிஸ் ஆகுமா?" அப்படின்ட்டு ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா ஹீரோயினி என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ள போறாங்க. அங்கேயும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ட்ராலில எடுத்து குவிக்கிறாங்க. இப்ப பில் போடலான்னு கவுண்டர் கிட்ட வரும்போது, இங்க வளர்ந்து கெட்டவன் ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இங்க கேஷியர். அவன் ஹீரோயினி எடுத்துட்டு வந்த எல்லா பொருளையும் ஸ்கேன் பண்ணி பில் போடுறான். இப்ப ஹீரோயினி கொண்டு வந்த மொத்த பொருளோட விலை $140 வருது. உடனே ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்கிற எல்லா கூப்பனையும் எடுத்து கவுண்டர்ல இருக்க அந்த வளர்ந்து கெட்டவன் பையன் கிட்ட குடுக்குறாங்க. அவனுக்கும் வேற வழி இல்லாம முழிச்சுக்கிட்டு ஹீரோயினி கொண்டு வந்த கூப்பன் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கடைசியா பார்த்தா ஹீரோயினி கொண்டு வந்த கூப்பன் மூலியமா அவங்களுக்கு $122 டிஸ்கவுண்ட் போக வெறும் $16 மட்டுமே செலுத்த வேண்டிய ஆஃபர் கிடைக்குது. இதான் நம்ம ஹீரோயின் ரெகுலரா சூப்பர் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினி என்ன பண்றாங்க, சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் ட்ராக்ல வரிசையா அடுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, பொருள் எல்லாம் அடுக்கும்போது செவுத்துல அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கும்போது குழந்தை பிறக்க போற காரணத்தினால சுவத்துல எல்லாம் கிட்ஸுக்கு தேவையான டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்க சோகமாயிடுறாங்க. பார்த்தா இங்க டிராயிங் எல்லாமே மறைக்கணும்ன்றதுக்கோசம் தான் இவங்க இந்த ட்ராக்க உருவாக்கி, அதுல இவங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி அடுக்கிட்டு வராங்க. இப்போ எதிர்ச்சியா அத பார்த்ததுனால கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஹீரோயினி கொஞ்சம் சோகத்துல இருந்தனால என்ன பண்றாங்க, அவங்க வாங்கிட்டு வந்த ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் புடிக்கல. "என்ன கருமத்தடா அதுல வச்சிருக்குங்க" அப்படின்ட்டு கடுப்பாவுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் கம்பெனிக்கு மெயில் ஒண்ணு தட்டி விடுறாங்க.
மெயில்ல விஷயம் என்னன்னு டைப் பண்றாங்கன்னா, "என்னய்யா உங்க ப்ராடக்ட் சாப்பிட்டா சத்து நெறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இத வாயிலேயே வைக்க முடியலையே" அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி 1, 2, 3 வார்த்தைங்க சேர்த்து மெயில் அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்க வேலைய பார்க்குறாங்க. அதாங்க காஸ்மெட்டிக் பொருள் வந்து வீடு வீடா போயிட்டு விளம்பரம் பண்ற மாதிரியும், கஸ்டமர்களுக்கு தேவையான மேக்கப் போட்டு சின்ன சின்ன காசு கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருக்காங்க. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கல. அந்த சோகத்திலேயே வெளிய வராங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட். வழக்கம் போல நம்ம ஹீரோயினி வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட ஹஸ்பண்ட் வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினிய நல்லா திட்டிட்டு போறாரு. "எவ்வளவு நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? எப்ப பார்த்தாலும் ப்ராடக்ட், ஃப்ரீ கூப்பன் அப்படின்னு. இத விட்டுட்டு ஒரு வேற நல்ல வேலைக்கு போகலாமே" அப்படின்ட்டு அட்வைஸும் பண்ணிட்டு போறாரு. வேலையா? இப்ப என்ன பண்றான்? வேலை தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்ல, அதுக்கு அவருடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, "இது ஒரு வேலையா? 1 பைசா, 2 பைசா அப்படின்ட்டு கூப்பன சேர்த்து அதன் மூலியமா பொருள் வாங்கிட்டு இருக்க" அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோயினி அப்செட் ஆயிடுறாங்க. கடுப்புல இருக்கிற ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்த போஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அவங்க முன்னாடி ஒரு ப்ராடக்ட்ட திட்டி மெயில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மெயிலுக்கு ரிப்ளை மெயில் போஸ்டர் மூலியமா வந்திருக்கு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, "இது மாதிரி நீங்க கேஸ் போட்றாதீங்க. அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஃப்ரீ கூப்பன் தரேன். இத வச்சு நீங்க ப்ராடக்ட்ட ஃப்ரீயா வாங்கலாம்" அப்படின்ட்டு அந்த போஸ்டர்ல இருக்கு. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோயினி கொஞ்சம் குஷி ஆயிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பாங்க, வேற என்ன அடுத்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த கவுண்டர் முன்னாடி நின்னு, "இங்க பாத்தியா ஃப்ரீ கூப்பன்" அப்படின்ட்டு காட்ட, அந்த கவுண்டர் கேஷியர் என்ன சொல்றான், "என்ன மேடம் ஒரு ப்ராடக்ட் பத்தி திட்டி மெயில் போட்டா அவங்க ஃப்ரீ கூப்பன் தான் குடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே" அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவன் சாதாரணமா சொன்ன விஷயம் நம்ம ஹீரோயினிக்கு திருப்பு முனையா மாறுது. என்னது ப்ராடக்ட்ட பத்தி திட்டி மெயில் போட்டா ஃப்ரீ கூப்பன் தருவாங்களா? இந்த ஐடியா நல்லா இருக்கே! உடனே நம்ம ஹீரோயினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி 1 பைசா கூப்பன கூட விட மாட்டாங்க. இப்போ ஃப்ரீயா கூப்பன் கிடைக்குதுன்னா விட்டுருவாங்களா? அடுத்து எல்லா ப்ராடக்ட் கம்பெனிகளும் சரமாரியா கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதன் மூலியமா நெறைய கூப்பன்களையும் அடைஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரீ கூப்பன் எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. "எப்படி எவ்ளோ ஃப்ரீ கூப்பன் வந்திருக்கு பாத்தியா நம்பளுக்கு" அப்படின்னு சொல்ல, இப்ப கூட இருந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க, "ஆமா. நம்ப இவ்ளோ ஃப்ரீ கூப்பன வச்சு என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க, "இந்த வாட்டி நம்ம இந்த ஃப்ரீ கூப்பன வச்சு ப்ராடக்ட் வாங்க போறோம். ஒரு ப்ராடக்ட்டோட விலை ரூ. 50. ஆனா நம்மளுக்கு இந்த ஃப்ரீ கூப்பன் மூலியமா ஃப்ரீயா கிடைக்குது. இத நம்ப வெளியில ரூ. 25க்கு பாதி விலையில வித்துடலாம்." உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, "ஓகே இப்ப இத பண்ணிடலாம். ஆனா இதே மாரி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருந்தா அவங்க நம்மள கண்டுபிடிச்சுருவாங்களே" அப்படின்னு சொல்ல, அதுக்கும் நம்ம ஹீரோயினி கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியா என்னன்னா, நம்ம ஹீரோயினி என்னன்னா இந்த கம்பெனியோட பேரு தான் அட்வான்ஸ் சொல்யூஷன். இந்த கம்பெனி தான் மத்த கம்பெனிகளுக்கு ஃப்ரீ கூப்பன தயாரிச்சு கொடுக்குது. ஏன்னா ப்ராடக்ட்டோட ஓன் கம்பெனிய ஃப்ரீயா கூப்பன தயாரிக்க முடியாது. அதனால இது மாதிரி பிரான்ச் வச்சு தான் அவங்க ஃப்ரீ கூப்பன தயாரிக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது மாதிரி 500க்கும் மேல பிரான்ச் இருக்கு அப்படின்னு ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இப்போ அவங்க கூப்பன ஆட்டைய போட பிளான் போடுறாங்க. இந்த பக்கம் குண்டான ஒரு ஆள காட்டுறாங்க. இவரு யாருன்னா, இது மாதிரி ஃப்ரீ கூப்பன் எல்லாம் வச்சு ஏமாத்துறாங்கல்ல, அவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல மனுஷன் ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்காரு. அதாவது கூப்பன வச்சு அது எந்த வகையான கூப்பனு, அதாவது உண்மையான கூப்பனா, இல்ல ஃபேக் கூப்பனான்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ப ஆளு வேற மாதிரி. இப்ப கூட பாருங்களேன், பாட்டி ஒரு கூப்பன் குடுத்து பொருள் வாங்குறாங்க. அந்த கூப்பனோட வேல்யூவே $1 தான். ஆனா நம்ம தலைவன் அங்க போயிட்டு இந்த கூப்பன செக் பண்ணி பார்க்குறாரு. அந்த கூப்பன்ல பிப்ரவரி 30ன்னு இருக்கு. பார்த்தீங்களா? இது ஃபேக்கான கூப்பன். இதுக்கு உங்களுக்கு எந்த ஆஃபரும் கிடையாது. நீங்க காசு குடுத்து தான் பொருள் வாங்கணும் அப்டின்ட்டு சொல்லிட்டு அங்கருந்து நடக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும், அவங்களோட ஃப்ரெண்டும் இந்த கூப்பன் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோயினோட ஐடியா பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், இதெல்லாம் நடக்கிறதுக்கு கூப்பன் தயாரிக்கிற பிரான்ச்லயே ஒரு ஆள் தேவைப்படுறதுனால, அதுக்கு தகுதியான ஆள நோட்டம் விடுறதுக்கோசம் இங்க வந்திருக்காங்க. இப்போ பிரான்ச்லேருந்து வெளிய ஒரு ஆள்லாம் பார்க்குறான். இவன் வேண்டாம், இவன் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான், இப்படி இருக்கான் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது, இங்க வேலை செய்ற ஒருத்தன் என்ன பண்றான், நோ ஸ்மோக்கிங் இருக்கிற போர்டு கிட்டயே இருந்து ஸ்மோக் பண்றான். உடனே ஹீரோயினி இவன் தான் நம்பளுக்கான ஆளு அப்படின்ட்டு அவன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு ஹைட்டும், வெயிட்டுமா இருக்கிற ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இப்ப ஹீரோயினியும் அவங்களோட ஃப்ரெண்டும் கார்ல இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரான்ச்ல வேலை செய்ற ஆளுக்கும், அவனுடைய ஒய்ஃப்க்கும் சந்தேகம் வருது. நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்டின்ட்டு குண்டு பொண்ணு சொல்ல, உடனே அவன் என்ன சொல்றான்னா, "நான் கீழ குனிவேன். அதான் உன்னுடைய டைம். இத பயன்படுத்தி நீ இங்கருந்து தப்பிச்சு ஓடிடு" அப்படின்னு சொல்லி கீழ குனியறான். உடனே அந்த குண்டு பொண்ணு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுது. இந்த நேரத்த பயன்படுத்தி அவன் என்ன பண்றான், கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து காருக்குள்ள இருக்கிற ஹீரோயினி தலைய வச்சு, "யார் நீ? எதுக்காக ஃபாலோ பண்ற?" அப்டின்ட்டு ஹீரோயினிய மிரட்டுறான். இத பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு புலி மூட்டை மாதிரி இருக்கான். "என்னய்யா நீ துப்பாக்கிலாம் வச்சு மிரட்டுற? நீ மிரட்டுற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய ஆளு இல்லையா?" அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. "அது மட்டும் இல்லையா, உனக்கு பணம் குடுக்கறதுக்கோசரம் தான் ஃபாலோ பண்ணி வந்தோம்ன்னு" சொன்ன உடனே, "பணமா? அப்படியா? எவ்வளோ குடுப்பீங்க?" அப்படின்ட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இப்ப இங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினி ஒரு பிளான் போடுறாங்க. சுத்தி முத்தி பார்க்குறாங்க. இவங்கள பார்த்தா கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிற மாதிரி இருக்கு. இத பயன்படுத்தி இவங்கள பார்த்தா கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, "நீங்க எங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும்." உடனே அவன் கேட்கறான், "என்ன வேலை?" அப்படின்ட்டு. ஹீரோயினி அவங்க பேக்ல இருந்து சில கூப்பன்கள
கூப்பன்கள் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாங்க. இத பார்த்த அவன், "என்ன இது கூப்பன் மாதிரி இருக்கு. இத வச்சு நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோயினி சொல்றாங்க, "இத வச்சு நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. நீ வேலை செய்ற பிரான்ச்ல இருந்து இது மாதிரியான கூப்பன் எங்களுக்கு வேணும். அது மட்டும் இல்லாம அந்த கூப்பன்லாம் எங்க கையில வந்து சேர்ற மாதிரி எங்களுக்கு நீ உதவணும்." உடனே அவன் சொல்றான், "என்னங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? இந்த கூப்பன நான் தான் பிரிண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இது மாரி நெறைய கூப்பன வேஸ்ட்டா கீழயும் தூக்கி போடுவேன். ஆனா இதனால எனக்கு பணம் கிடைக்கும்னா, நான் தான் அத உங்களுக்கே கொடுப்பேனே." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு மூஞ்சில சந்தோஷம். நான் இது மாதிரி ஆள தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்த சீன்ல கூப்பன் எல்லாமே பாக்ஸ் பாக்ஸா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இங்க வேலை செய்ற புருஷனும், பொண்டாட்டியும். ஏன்னா விலை உயர்ந்த பொருட்களான தங்கம், வெள்ளி மாதிரியான பொருளா இருந்தா ரிஸ்க் அதிகம். ஆனா இது வெறும் கூப்பன் தானே, பேப்பர் கூப்பன். அதனால இவங்க இஷ்டத்துக்கு ஹீரோயினிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்காங்க. இந்த டோக்கன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி யூடியூப் சேனல் மூலியமா பொருட்கள பாதி விலைக்கு விக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதி விலைக்கு பொருள் கிடைக்குதுன்னா யாராச்சும் சும்மா விடுவாங்களா? ஆன்லைன்ல போட்ட கூப்பன் எல்லாமே விக்க ஆரம்பிக்குது. இவங்க கிட்டயும் டப்பா டப்பாவா கூப்பன் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கு. அத அப்படியே திரும்பவும் ஆன்லைன்ல விக்க கூப்பன் எவ்வளவு சீக்கிரமா சேல்ஸ் ஆகுதோ, அதே மாதிரி பணமும் இவங்க கிட்ட பெருகிக்கிட்டே போகுது. இப்ப ஃப்ரீ கூப்பன் வாங்குனவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த கூப்பன வச்சு சூப்பர் மார்க்கெட்ல பொருள ஃப்ரீயா வாங்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பணத்த எண்ண முடியாம எண்ணிட்டு இருக்காங்க. மேலும் எல்லாருக்கும் கொடுக்க போய் மீதி இருக்கிற பணத்த வீட்ல இருக்கிற ப்ராடக்ட் பாக்ஸ்ல சேர்த்து வைக்கிறாங்க. இவங்களோட வியாபாரமும் அமோகமா போகுது. இந்த பக்கம் கூப்பன் மூலியமா திருட்டு வேலை செய்றவங்கள பிடிக்கிறவர் இருக்கார்ல, அவர காட்டுறாங்க. அவருடைய டேபிள்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் அதிகமாயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு நோட்டீஸும் வருது கம்பெனி சைட்ல இருந்து. என்னய்யா இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல வியாபாரம் நடக்குது. ஆனா கல்ல கட்ட முடியல. எல்லாருமே ஃப்ரீ கூப்பன வச்சு வாங்கிட்டு போறாங்க. அங்க என்னதான் நடக்குது அப்படின்ற பிரச்சனை அவருக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உடனே அவரும் அந்த கூப்பன செக் பண்ணி பார்க்குறாரு. ஆனா அவரால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல். ஃபேக்கா இருந்தா தானே நம்ப ஆளு எப்பயோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. இந்த ப்ராப்ளத்த எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்ட்டு தலைய பிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னன்னா ஆன்லைன்லேருந்து ஃப்ரீ கூப்பன் வாங்குனவங்க எல்லாரையும் அவரால ட்ராக் பண்ண முடியல. ஆனா அதுலருந்து ஒரு லேடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த கூப்பன வாங்கியிருப்பாங்க. இத அவர் நோட் பண்ணிடுறாரு. உடனே மனுஷன் என்ன பண்றாரு, அந்த லேடி வீட்டுக்கே போயிட்டு, "மேடம் இது மாதிரி இந்த கூப்பன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது?" அப்படின்ட்டு விசாரிக்க, அவங்களும் இது மாதிரி ஆன்லைன்ல ஒரு வெப்சைட்ல கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவரும் அந்த வெப்சைட்ல போயிட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினோட அக்கவுண்ட்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அமௌண்ட் அதுல விழுந்துட்டே இருந்ததுனால. ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கரி, "என்னது அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப நம்மள புடிக்க போறாங்க" அப்படின்ட்டு புலம்பிட்டே இருக்கா. அவ ஃப்ரெண்டு கிட்ட, "நீ புலம்புறத நிறுத்து. அக்கவுண்ட்ல பணம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால தான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனிய முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணல. அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். முதல்ல நம்ம பேங்க் அக்கவுண்ட்ட அன்லாக் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹேக்கர் தேவ." அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றா, "எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு நல்லா ஆக்ட் பண்ணுவா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினி, "வா முதல்ல நம்ம அவள போய் மீட் பண்ணி நம்ம அக்கவுண்ட்ட அன்லாக் பண்ணலாம்" அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோயினியும் அவளுடைய ஃப்ரெண்டையும் கண்ண கட்டி கார்ல கூட்டிட்டு போறாங்க. "என்னங்க கண்ணெல்லாம் கட்டி கூட்டிட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்டா, "நான் டார்க் வேர்ல்டுல வாழ்றவ. அப்படிதான் கூட்டிட்டு போவேன்" அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கண் கட்ட அவுத்து விடுறாங்க. இப்ப அந்த ஹேக்கரோட இடத்த காட்டுறாங்க. ஹேக்கர் என்ன சொல்றாங்க, "இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ட வச்சு இந்த அளவு சம்பாதிச்சிருக்கீங்க. சரி வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. வேற ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு?" கேட்ட உடனே, "ஆமாங்க. ப்ரமோஷனுக்காக YouTubeல வீடியோலாம் போட்டிருக்கோம்." ஹேக்கர் சொல்றாரு, "உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நம்ப பண்றது ஃப்ராட் வேல. அத நீ YouTubeல வீடியோ வேற போட்டு பண்ணுவியா?" அப்படின்னு திட்டி, உடனடியா அந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்ட்டு ஹேக்கர் பொண்ணு சொல்ல, இவங்களும் எல்லா வீடியோவும் டெலீட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க அக்கவுண்ட் எல்லாம் யாருமே ஃப்ரீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம அக்கவுண்ட் ஹேக் பண்ணி உள்ள போனா நம்ப தான் மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் அதுலருந்து ரூ. 1 கூட எடுக்க முடியாது. இப்போதைக்கு இந்த வெப்சைட் ஆன்லைன்ல ரன் ஆவறதுக்கு நான் உதவுறேன். அது மட்டும் இல்லாம ஃப்ரீஸ் ஆன அக்கவுண்ட்லருந்து ரூ. 1 கூட எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பெனிய முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும். அத நான் பார்த்துக்கிறேன் அப்டின்ட்டு ஹேக்கர் பொண்ணு சொல்ல, ஹீரோவும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் "என்னது நம்ம கம்பெனியா?" அப்டின்னு கேட்கறாங்க. உடனே ஹேக்கர் பொண்ணு சொல்றா, "ஆமா. இப்போ இந்த பிளான்ல நானும் வந்துட்டேன். அதனால எனக்கும் 10% நீங்க குடுத்தே ஆகணும். அதனால இது நம்ம கம்பெனி தானேன்னு" சொல்றா. "என்னது 10% தானே? ஓகே" அப்டின்ட்டு ஹீரோவும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாங்க. மேலும் அந்த ஹேக்கர் பொண்ணு ஒரு பென் டிரைவ ஹீரோயினி கையில குடுக்குறா. "இது மிலிட்டரில யூஸ் பண்ற கோடிங். இத எப்பவுமே உன்னுடைய கம்ப்யூட்டர்ல சொருகி வச்சுக்கோ. உன்ன யாராலயும் ட்ராக் பண்ண முடியாது. அதனால நம்மளுடைய வெப்சைட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ரன் ஆயிட்டே இருக்கும்." பக்கம் ஃபேக் கூப்பன் கண்டுபிடிக்கிறவரா காட்டுறாங்க. இவரு என்ன பண்றாரு, நேரடியா FBI ஹெட் குவார்டர்ஸ்க்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு மிகப்பெரிய அதிகாரிகிட்டயே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாரு. "இங்க பாருங்க இது மாதிரி கூப்பன வச்சு பெரிய ஃப்ராட் வேலையே நடந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்கிற அதிகாரி கோவப்படுறாரு. "சாதாரண கூப்பன் பிரச்சனையே இங்க கொண்டு வந்திருக்கியா? இங்க எவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க எவ்ளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நாங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கோம்" ன்னு கேஸ டைவர்ட் பண்ணி டிசிக்கு அனுப்புறாரு. அவங்கள மட்டும் சும்மா விட்டுருவாரு. அவங்களுக்கும் சும்மா சும்மா கால் பண்ணிட்டு, "கண்டுபிடிச்சுட்டீங்களா? கண்டுபிடிச்சுட்டீங்களா?"
குடுக்குறீங்களா? அப்படின்ட்டு தொல்ல குடுத்துட்டே இருக்காரு. நம்ப ஃபேக் கூப்பன் கண்டுபிடிக்கிறவரு. பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாதனால ஹீரோயினிக்கு கூப்பன்களா வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அத வச்சு ஏராளமான பணத்த சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா 6 மாசம் கழிச்சு ஒரு பெரிய வேர் ஹவுஸ் வச்சு ரன் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க நம்ப ஹீரோயினி. அப்படின்னு 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்பொழுது, ஹீரோயினி ஒரு விஷயத்த சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் இது ஒரு கருப்பு பணம். நம்ப யூஸ் பண்ண முடியாது." அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்டுக்காரி, "ஐயய்யோ! இத நம்ப செலவு பண்ண முடியாதா?" அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்றாங்க, "இந்த கருப்பு பணத்த எல்லாமே நம்ப வெள்ள பணமா மாத்தணும். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு." அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவ சொல்றாங்க. அதாவது விஷயம் என்னன்னா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆடிட்டரா இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒரு மாஃபியாக்காரன் என்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட இருக்கிற கருப்பு பணத்த வெள்ளையா மாத்துறதுக்கோசம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருக்கான். அவன்கிட்ட காசு இல்லாத நேரத்துல என்ன பண்ணியிருக்கான், இந்த விலை உயர்ந்த பொருட்கள வித்து வெள்ள பணமா மாத்தி கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டியிருக்கான். அடுத்து என்ன பணக்கார லேடி மாதிரி இவங்க ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வச்சிருக்க காச தண்ணி போல செலவு பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காசு ரொம்ப செலவு பண்ண முடியல. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி, "என்னங்க இது மாரி உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே அவரு, "வேலை நேரத்துல கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற" அப்படின்னு சொல்லி, "என்கிட்ட இவ்வளோ காசு இருந்தா, நான் விலை உயர்ந்த கார்கள வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கார் வாங்க ஒரு டீலர பாக்க போறாங்க. அங்க விதவிதமா கார்கள கொண்டு வந்து நிறுத்துறாங்க. "மேடம் இதுல உங்களுக்கு என்ன கார் வேணும்?" அப்படின்ட்டு கேட்க, "என்னது என்ன காரா? எல்லா கார்லயும் ஒண்ணு ஒண்ணு குடு" அப்படின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த ஃபேக் கூப்பன கண்டுபிடிக்கிறவர காட்டுறாங்க. அவரு என்ன பண்றாரு, திரும்பவும் டிசிக்கு கால் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு தொல்ல குடுத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கிற அதிகாரியும், "நாங்க கண்டுபிடிச்சுட்டா உங்களுக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லுவோம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, "நீங்க சொல்றதுக்குள்ளயே அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாடு முழுவதும் இப்போ இந்த ஃப்ரீ கூப்பன் பரவ ஆரம்பிச்சுச்சு போஸ்டர் மூலியமா" அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆபீசர் சொல்றாரு, "ஏன்யா என்ன சொன்ன? போஸ்டர் நான் சொன்னேன். இத ஏன்யா நீ முன்னாடியே ஃபைல்ல சேர்க்கல? இத மட்டும் பண்ணியிருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாமே. சரி விடு, இப்ப கூட டைம் இருக்கு. 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஒரு ஆள நான் உன்கிட்ட அனுப்புறேன்" அப்படின்னு ஒரு போஸ்ட் அதிகாரிய அனுப்பி வைக்க, அவரும் வந்து இவர மீட் பண்றாரு. இப்ப 2 பேருமே ஆஃபீஸ் போயிட்டு, இத செஞ்சவங்க பெரிய கேங்கா தான் இருப்பாங்க. அவங்கள ரொம்ப சீக்கிரமா புடிக்கணும். இல்லன்னா, இது எங்க போய் முடியும்னே தெரியல அப்டின்ட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்க, இப்ப கார் வாங்குறது பத்தாதுன்னு பெரிய பெரிய துப்பாக்கி வாங்க வந்திருக்காங்க. சரிப்பா துப்பாக்கிய பத்தி சொல்லு அப்டின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிறவன் துப்பாக்கிய பத்தி ஃபுல்லா விளக்கமா சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி என்ன பண்றாங்க, சரிப்பா அதுல ஒரு 1/2 கிலோ, இதுல ஒரு 1/4 கிலோ அப்டின்ட்டு சூப்பர் மார்க்கெட்ல காய்கறி வாங்குற மாதிரி துப்பாக்கிய வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையும் இந்த பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே இப்போ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு. உடனே ஃப்ரெண்ட் கேட்கறான், "என்னடி நீ ரொம்ப சோகமா இருக்க?" அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஹீரோயினி, "பணம் சம்பாதிக்கிறதே குழந்தை பெத்துக்கணும்ன்ற எண்ணத்துக்காக தான்னு" சொல்லி சோகமா இருக்காங்க. உடனே ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, "அடி பைத்தியமே! இப்ப நம்ம கையில எவ்ளோ பணம் இருக்கு. அத வச்சு நம்ம என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கோம். இது உனக்கு புரியலையா? சரி விடு. அடுத்தது நம்ம ஒரு ஹைடெக்கான ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். குழந்தை பெத்துக்கிறதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கோ" அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்றா. இந்த பக்கம் அந்த FBI ஆபீசரும், கூடவே அந்த ஃபேக் கூப்பன கண்டுபிடிக்கிறவரும் ஹீரோயினியையும், அவங்க ஃப்ரெண்டையும் கிட்ட நெருங்க பாக்குறாங்க. அந்த பக்கம் குழந்தை பெற ஹீரோயினி ஒரு ஹைடெக்கான ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. என்னன்னா, இங்க 100% குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அடுத்து டாக்டர் கேட்கிறாரு, "விந்தணு உங்க ஹஸ்பண்டோடது தானே?" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்றாங்க, "அவரது தான் கண்டிப்பா போடணுமா?" அப்படின்னு. அடுத்த சீன்ல காஸ்ட்லியான விந்தணுக்கள விக்கிற ஒரு ஏஜென்ட் ஹீரோயினி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. "உங்களுக்கு எந்த மாதிரியான குழந்தை வேணும்? விளையாட்டு வீரர் மாதிரியான குழந்தை வேணுமா? இல்ல நடிகர் மாதிரியான அழகான குழந்தை வேணுமா?" ஏன்னா அவங்களோட விந்தணுக்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. ஹீரோயினி இப்ப சொல்றாங்க, "எனக்கு விளையாட்டு வீரர் மாதிரியான குழந்தை வேணும். அதாவது அத்லெட் மாதிரி இருக்கணும்." அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஹீரோயினி எதுக்காக அவருடைய ஹஸ்பண்டோட விந்தணுவ யூஸ் பண்ணலான்னா, அவரு வாழ்க்கையில எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருக்காரு. எப்படா ஹீரோயினி அவர விட்டு போவாங்க அப்படின்ற எண்ணத்திலேயே அவரு ஹீரோயினி கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. இது மாரி தொடர்ந்து இவங்க பணத்த எல்லாம் செலவு பண்ணிட்டே இருக்கும்போது, இவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா ஹேக்கர் பொண்ணு திட்டு திட்டுன்னு திட்டுறா ஃபோன்ல. அது மட்டும் இல்லாம உடனே நீங்க நம்ம மீட் பண்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, எதுக்கு இப்போ நீங்க இந்த பணத்த தண்ணி மாரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோயினி கிட்டயும், ஃப்ரெண்டுக்காரி கிட்டயும் கேட்கிறா. இவங்க சொல்றாங்க, "நீ தானம்மா அதெல்லாம் பிளாக் மணின்னு சொன்ன." "ஆமா நான் சொன்னேன். அது 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்பதான் நம்ம பார்ட்னரா இருக்கோம்ல. எனக்கு எதுக்கு 10% கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய வெப்சைட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதன் மூலியமா பணத்த நம்ம எப்ப வேணாலும் எடுத்து செலவு பண்ணலாம். நீங்க தான் தேவையில்லாம பணத்த செலவு பண்ணிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயினியும், ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும், "அடி பாவி! இத முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? பிளாக் மணிய ஒயிட் மணியா ஆக்குறோன்ட்டு நாங்க என்ன வேலை செஞ்சிருக்கோம்ன்ட்டு வந்து பாருன்ட்டு" ஹேக்கர் பொண்ண கூட்டிட்டு போய் காட்டுறான். இதெல்லாம் பார்த்து ஹேக்கர் பொண்ணு என்ன சொல்றா, "என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? காச நல்லா தண்ணியா செலவு பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல நெறைய துப்பாக்கியும் வாங்கி வச்சிருக்கோன்ட்டு" ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்றா. "அடி பாவிங்களா! என்னென்னமோ வாங்கி வச்சிருக்கீங்களேன்ட்டு" ஹேக்கர் பொண்ணு
முழிச்சுட்டு இருக்க, ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்றான், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது எல்லாமே ஆன்லைன்ல போட்டு வித்துடலாம்." இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைடு ஆபீசரும் கையில ஒரு போஸ்ட் கார்ட வச்சு ஹீரோயின நெருங்கி கிட்ட வந்துட்டே இருக்காரு. ஏன்னா, அந்த போஸ்ட் கார்ட்ல பின்கோடு இருக்கும். அந்த பின்கோட யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியும். குறிப்பிட்ட ஆள கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த சீன்ல ஹீரோவோட ஹஸ்பண்ட் 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீடே மாறி போய் இருக்கு. எல்லாமே எக்ஸ்பென்சிவான பொருளா இருக்கு. "என்ன இதெல்லாம்?" அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, "நீங்க தானே சொன்னீங்க, ஏதாவது உருப்படியா ஒரு வேலைய பாரு. அதனால தான் நான் சேல்ஸ் வேலைய பண்ணிட்டு இருக்கேன். அதுல வாங்குன பொருள் தான் இதெல்லாம்." அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஹீரோயின் ரெகுலரா போற சூப்பர் மார்க்கெட் உள்ள போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இந்த இடத்துல தான் கூப்பன் மூலியமா அதிகமான பொருட்கள் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்ட்டு அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் இது மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா குறிப்பா ஒருத்தவங்க இருக்காங்க அப்டின்ட்டு எல்லாருமே ஹீரோயின சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கேஷியர் அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் அலறுவான் சார் அப்டின்ட்டு சொன்ன உடனே, அடுத்து என்ன நம்ம கேஷியர தொக்கா தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி சொல்லு அவ பேரு என்ன அப்டின்ட்டு. அதுக்கு அவன் அவ பேரு அவங்க பேரு எனக்கு தெரியாது. அவங்கள நான் கூப்பன் லேடின்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா, அவங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப காண்டாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே கூப்பன் கண்டுபிடிக்க சொல்றாரு. "டேய்! இப்ப நீ சொன்ன வார்த்தையால உன்ன பார்த்தா தானே எனக்கு ரொம்ப காண்டாவுது" அப்படின்ட்டு கத்துறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, "நம்ம வாங்கின பொருள் எல்லாத்தையும் வித்துட்டோம். லாஸ்ட்டா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த துப்பாக்கி மட்டும் தான். அந்த துப்பாக்கியும் வித்துட்டா எதுவுமே இப்ப நம்ம கையில இருக்காது" அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் அந்த ஆபீசர் போஸ்டர் மூலியமா தான் கூப்பன் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு போஸ்ட் ஆபீஸ்க்கே போயிட்டு டெலிவரி பண்ண ஆளுங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க இருக்கிறவங்கலாம் கூப்பன பத்தியா சொன்னீங்க? அப்டின்னா இவன் தான் அவன். ஏன்னா இவன் தான் அந்த கூப்பன் பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான். எந்த அளவுக்குன்னா, அவளுடைய யூடியூப் சேனல எங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்டின்ட்டு ரொம்ப தொல்ல பண்ணுவான். அப்டின்னு சொன்ன உடனே அந்த கொரியர் பாயும் தொக்கா தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க கடைசியா இருக்க துப்பாக்கிய விக்கிறதுக்கோசரம் ஒரு துப்பாக்கி ஷாப்க்கு வந்திருக்காங்க. அங்க மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருக்கிறவங்க துப்பாக்கி வாங்க வந்திருக்காங்க. உடனே அவங்க கிட்ட போயிட்டு, "என்னங்க துப்பாக்கியா? நம்ம கிட்ட செம்ம ஸ்டைலான துப்பாக்கி எல்லாம் இருக்கு. பார்க்குறீங்களா?" அப்படின்ட்டு ஹீரோயினி சொல்ல, உடனே அவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுது. இப்ப இவங்க வாங்கி வச்ச துப்பாக்கிய எடுத்து வண்டியில லோட் பண்றாங்க. உட்காந்து டெலிவரி பாய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னதான் விசாரிச்சாலும் அவன் உண்மைய சொல்ல மாட்றான். ஏன்னா ஹீரோயினி ஃப்ரெண்டு மேல அவன் ரொம்ப பைத்தியமா இருக்கான். அந்த காரணத்தினால. ஏதோ சொல்லி மழுப்புறான். உடனே இந்த FBI ஆபிசர் என்ன பண்றான், இவன் என்னதான் விசாரிச்சாலும் உண்மைய சொல்ல மாட்டான் அப்படின்றத புரிஞ்சுக்கின்னு, அவன ஃப்ரீயா விட்டுடுறாரு. காரணம் என்னன்னா, அவன ஃப்ரீயா விட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிக்கிறது தான் இவருடைய பிளான். வெளிய வந்த டெலிவரி பாய் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கிட்ட வந்து லெட்டர்ல இது மாதிரி உங்கள போலீஸ் தேடிட்டு இருக்கு அப்டின்ட்டு ஒரு லெட்டர எழுதி அவங்க அம்மா கையில குடுத்துட்டு போறான். ஏன்னா ஹீரோனோட ஃப்ரெண்ட் தான் வீட்ல இல்லையே. அவங்க தான் பிஸியா இருக்காங்கல்ல. உடனே பின்னாடி வந்த ஆபீசர் லேப்டாப்ல இந்த அட்ரஸ்ல யாரு இருக்காங்கன்னு செக் பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்டோட அம்மாவும், ஃப்ரெண்டோட ஃபோட்டோவும் வருது. இவங்க தானா அவங்க அப்டின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாத ஹீரோனோட ஃப்ரெண்டும், ஹீரோயினியும் ஆர்மேனி பேஸுக்கே போயிட்டு துப்பாக்கிய பத்தி எதுவுமே தெரியலனாலும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு விளக்கம் குடுக்குறாங்க. இத நம்பி அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இதனால இந்த டீல் ஓகே ஆயிடுது. ஹீரோயினி அவளுடைய ஃப்ரெண்ட வீட்டுக்கு வெளிய டிராப் பண்ணிட்டு போறா. வீட்டுக்கு வெளிய ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, ஆஹா எல்லா டீலும் சக்சஸா முடிச்சுட்டோம் அப்டின்ட்டு வெளிய ஒரு டான்ஸ் ஆட, இத வெளிய கார்ல உட்கார்ந்து பாக்குற ஆபீசர் மவளே டான்ஸா ஆடுற இருடி நீ தொக்கா மாட்டுவ அப்டின்ட்டு வெயிட் பண்றாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வேர் ஹவுஸ்க்கு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. ஆனா டெலிவரி பாய் குடுத்த அந்த எச்சரிக்கை லெட்டர இன்னும் ஹீரோனோட ஃப்ரெண்ட் பாக்கல. இப்போ நைட் ஆகுது. FBI ஆபிசர் என்ன பண்றாரு, ஸ்டேஷன்ல இருக்க ஆபிசர் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஹீரோயினி வீட்டுக்கு முன்னாடியும், ஹீரோனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு முன்னாடியும் இறக்குறாரு. இப்போ ஹீரோயினி ஃப்ரெண்ட் நைட்ல தண்ணி குடிக்கலான்னு வெளிய வரும்போது, அந்த டெலிவரி பாய் கொடுத்த எச்சரிக்கை லெட்டர பாக்குறாங்க. பார்த்த உடனே, "அம்மா சொதப்பிட்டியே" அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ள FBI ஆபிசர் எல்லாருமே ஹீரோனோட ஃப்ரெண்ட டார்கெட் பண்றாங்க. அந்த பக்கம் ஹீரோயினிய டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி வெளிய கூட்டு வரத நியூஸ்ல காட்டுறாங்க. இதனால இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட கூப்ட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "சார் சாதாரண கூப்பன் தானே சார். இதுக்கா நைட்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவீங்க?" இப்போ அந்த FBI ஆபிசர் சொல்றாரு, "என்னது சாதாரண கூப்பனா? இத வச்சு உங்க மனைவி எவ்வளவு பண மோசடி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதோட மதிப்பு 10 மில்லியன்னு" சொன்ன உடனே, "என்னது 10 மில்லியனா? அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ யாருன்னே தெரியாது" அப்படின்ட்டு ஜகா வாங்குறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட விசாரிக்கிறாங்க. "சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார்" அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மழுப்ப பாக்க, "என்னது உனக்கு எதுவுமே தெரியாதா?" அப்படின்னு YouTubeல இருக்கிற ஒரு வீடியோவ எடுத்து காட்ட, அது என்னன்னு பார்த்தா, அந்த ப்ராடக்ட் எல்லாம் பாதி ரேட்ல ஆன்லைன்ல வித்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோவ இவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா, இந்த FBI ஏஜென்ட் எப்படியோ ரெக்கவர் பண்ணியிருக்காரு. இத ஹீரோனோட ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு காட்ட, அதுக்கு அவ வீடியோ நல்லா இருக்குல்ல சார்.
இந்த வீடியோவால தான் சார் நெறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சாங்க அப்டின்ட்டு அந்த ஆஃபீசர் கிட்டயே சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினிய காட்டுறாங்க. ஹீரோயினி சொல்றாங்க, "சார் நீங்க வேணான்னு தூக்கி போட்ட 10 பைசா, 20 பைசா கூப்பன வச்சு என்னாலயே சம்பாதிக்க முடியும்னு தானே சார் நான் காட்டியிருக்கேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "நீ சொன்னதெல்லாம் சரிம்மா. இருந்தாலும் நீ பண்ணதுக்கு பல வருஷம் ஜெயில்ல இருக்க வேண்டியது இருக்கும். தயாரா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீசர் அங்கருந்து கிளம்புறான். உடனே ஹீரோயினி, "என்னது பல வருஷம் ஆகுமா?" அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினியும், ஹீரோனோட ஃப்ரெண்டும் இங்கேயும் ஒண்ணா தான் இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினியும், ஹீரோனோட ஃப்ரெண்டும் இங்கேயும் ஒண்ணா தான் இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் பெயில் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா, அந்த டெலிவரி பாய் காசு நெறைய செலவு பண்ணி ஹீரோவோட ஃப்ரெண்ட மட்டும் வெளிய எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம கையில பூங்கொத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினிய காட்டுறாங்க. ஹீரோயினி அவங்க ஹஸ்பண்ட பார்த்த உடனே, "வாங்க பெயில் கிடைச்சிச்சா?" அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "என்னது பெயிலா? இனிமே நீ காலம் முழுக்க உள்ள தான் இருக்க வேண்டியதா இருக்கும். அத சொல்லிட்டு போக தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இத கேட்ட ஹீரோயினி ரொம்ப ஃபீல் பண்ணாம அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது மாரி தான் நடக்கும்னு. இந்த பக்கம் எஃபிஐ ஏஜென்ட்க்கும் ஃபேக் கூப்பன் கண்டுபிடிக்கிறதுக்கும் எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஏன்னா, அந்த பிரான்ச்ல வேலை செய்ற ஆள தான் இவங்க இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கலல்ல. அதனால இவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இந்த பக்கம் நீதிமன்றத்துல விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா, அதற்கான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. அதனால ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு குறைந்தபட்ச தண்டனை தராங்க. ஆனா, நம்ம ஹீரோயினிக்கு அப்படி இல்ல. ஏன்னா, அவங்க தானே முக்கியமான குற்றவாளி. அதனால அவங்களுக்கு பல மாசம் தண்டனையா தராங்க. முக்கியமா எந்த ஒரு எவிடன்ஸும் இவங்களுக்கு எதிரா நிரூபிக்கப்படல. அதனால இவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையே தராங்க. காரணம் என்னன்னா, இவங்க யாரையும் ஏமாத்தல. அது மட்டும் இல்லாம இவங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இதுவரைக்கும் பதிவு ஆகல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃபேக் கூப்பன் கண்டுபிடிக்கிறவன் கத்துறான். "என்னங்க இதெல்லாம் ஒரு தண்டனையா? அவங்க இதுவரைக்கும் எவ்ளோ ஏமாத்திருக்காங்க தெரியுமா?" அப்படின்ட்டு கத்த, உடனே FBI ஏஜென்ட் அவர வெளிய கூட்டு வந்து, "வாங்க, வாங்க சொல்றேன்" அப்படின்ட்டு உண்மைய சொல்றாங்க. இது மாதிரி அவங்க எவ்ளோ ப்ராடக்ட் கம்பெனிய ஏமாத்திருக்காங்க. அந்த விஷயம்லாம் வெளிய தெரிஞ்சா அந்த ப்ராடக்ட்டோட சேல்ஸ் பாதிக்கும். அதனால பணத்த குடுத்து இந்த கேஸ மூடி மறைக்க பார்க்குறாங்க அந்த கம்பெனிக்காரங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நம்மளாலயும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த FBI ஆஃபீசர் கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயினி பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கல்ல. அதனால தான் இப்போ அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவங்க ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு ட்ராக்ல அடுக்கி வச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோயினி ஜெயில்ல இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு போனோனே அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் வெளிய எடுத்துரு. அது மட்டும் இல்லாம வேற ஒரு சீக்ரெட்டும் சொல்லியிருப்பாங்க. அந்த சீக்ரெட் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் பாக்ஸ்ல அவங்க இதுக்கு முன்னாடி மிச்சம் மீதி பணத்த சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல, அதையும் எடுத்துடு அப்டின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அத எடுக்கிறதுக்கோசரம் தான் ஹீரோனோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா, இந்த பொருள் எல்லாமே ஆரம்பத்துல வாங்குனதுனால கவர்மெண்ட்டால இத எடுக்க முடியாது. இப்ப அந்த ப்ராடக்ட் பாக்ஸ்ல இருக்கிற பணத்த எடுத்த ஹீரோனோட ஃப்ரெண்டும், அவனுடைய லவ்வரும் என்ன சொல்றாங்க, "இங்க இருந்து தான்டா கண்டுபிடிப்பீங்க. நாங்க வேற இடத்துல போயிட்டு இதே மாரி பண்ணுவோம். இப்ப என்ன பண்றீங்க பார்க்கலாம்" அப்டின்ட்டு கோலமாவு கோகிலா மாரி கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க எங்க போறாங்கன்ற அட்ரஸையும் ஹீரோயினிக்கு லெட்டரா போட்டிருக்காங்க. இப்போ ஹீரோயினோட தண்டனை காலம் முடியிற மாரி காட்டுறாங்க.